ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் ஒரு குயிக்கான குருமா பண்ண போகிறோம். இது இட்லி தோசை இது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு 3/4 தக்காளி, ஒரு 10 பல் தேங்காய், அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, ஒரு பட்டை, மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காவையும் இஞ்சியையும் நம்ம நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு 3 ஸ்பூனு கடலை மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து தாளிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறோம். அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, பட்டை, கிராம்பு, சோம்பு, இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அது கூட கடுகையும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நம்ம போட்டுட்டோம். அது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது கூட நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இருந்தது இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம போட்டுறோம். இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் அண்டு இஞ்சி அந்த விழுது, அதை அதில் போட்டுறோம். இதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த தேங்காய் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணுறோன்னா, கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு தண்ணியில் கரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த இதை நம்ம இதில் ஊற்றிடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ, ஏன்னா உங்களுக்கு கடலை மாவு சீக்கிரம் கெட்டிமாயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கெட்டித்தனம் வேணும் அப்படிங்கிறது தகுந்தாப்பில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்க அளவு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கடைசியாக தூவி நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப குயிக்கான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.